ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சல பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாச பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 17/7/2025 உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் வந்து நல்ல அற்புதமான மாதம் தான். பொதுவா உங்களுக்கு கிரக நிலைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாகவே நல்லா இருக்கு. கோச்சாரத்துல பொதுவாகவே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதமும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதம் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நல்ல நியூஸ், குட் நியூஸ் உங்களுக்கு ஃபேவரா வரதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்குங்க. பொருளாதார ரீதியாக உயர்வு இருக்கு. எதிர்பாராத வகையில் காசு பணம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. ஆனால் அந்த பணம் உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துல இருக்காரு. அதனால குடும்பம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாக்குவாதங்கள் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை மட்டும் தவிர்த்துருங்க. தேவையில்லாத பயமோ அல்லது மன உளைச்சலோ வரும். ஆனால் அந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க தான் ஓவர் கம் பண்ணி வரணும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளியூர் வெளிமாநிலம் பயணங்கள் அதிகமாக இருக்கும். இந்த மாதம் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி போகக்கூடியது. ஒரு சிலருக்குலாம் வந்து ஃபாரின்ல ஜாப் கிடைக்கிறதுலாம் இந்த மாதம் கிடைக்கும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா ஆடி மாதம் எதுவுமே செய்ய வேண்டாம்னு வீட்டில் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. ஆடி மாதம் செஞ்சால் ஆடிலாம் போக மாட்டீங்க. எல்லா வாய்ப்புகளும் நல்ல வாய்ப்புகள் தான். ஒரு வாய்ப்பு வரதே பெருசு. அதனால ஒன்ஸ் ஒரு தடவை ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி வருமானு சொல்லவே முடியாது. அதனால கிரகங்கள் நல்லா இருக்கும்போது ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கும். அதை கரெக்டாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னா மேலே ஏறி நீங்கள் கட்டாயம் வந்துடுவீங்க. சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் உறுதி செய்யப்பட்டது. ஸோ இதனால் இந்த மாதம் வருது இந்த தள்ளி போடலாம் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. மாதங்களில் எல்லா மாதமுமே நல்ல மாதம் தான். அதனால இது என்னென்னா ஃபாரின் போகிறதுக்கு நிறைய பேத்துக்கு வந்து வாய்ப்புகள் வரும். ஏன்னா 12ஆம் இடத்தை வந்து பார்க்குறாரு உங்களுக்கு குரு. அது வந்து 26ஆம் தேதி சுக்கிரன் வேற 6ஆம் இடத்துக்கு வராரு. அதாவது உங்களுக்கு 5 கூடையவர் 6ல் வராரு. அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தான் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர். 5 கூடையவரும் சரி 10 கூடையவரும் சரி அவரே வந்து 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனாலதான் உங்க மனசுல என்ன விருப்பமோ அந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ வேற கம்பெனியில், இப்போ ஒரு சாதாரண கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட ட்ரீம் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணும்னு இருந்தால் அதுலேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட டக்குன்னு அதை மூவ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுத்துரும். நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் போய் உட்கார முடியும். அது வந்து இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. பாதகாதிபதி உங்களுக்கு செவ்வாய், அவரு வந்து உங்களுடைய ராசியாதிபதி சனியோடைய பார்வை இருக்கு. யாருக்காவது உங்களுடைய சுய ஜாதகம் பர்த் ஹாரோஸ்கோப் இருக்கு இல்லைங்களா, அதுல சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது, ஒருவரை ஒருவர் பார்த்து இருக்கிறது, இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா இப்போ கோச்சாரத்துல சனியும் செவ்வாயும் பார்க்குது. இந்த காலகட்டங்கள் அதாவது 29 ஜூலை 29 வந்து சனி வந்து கன்னி ராசிக்கு வராரு. அந்த டைம்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையா வந்து எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். இங்க பாருங்க, உங்களைய டென்ஷன் படுத்துறதுக்கு எங்கேயா இருந்து வருவாங்க. நீங்க எல்லா விஷயத்தையும் கூலா ஹேண்டில் பண்ணிட்டே இருப்பீங்க. பட் ஆனால் என்னன்னா டென்ஷன் படுது எனக்குன்னே வருவாங்களா அப்படி வடிவேல் காமெடி இருக்குல்ல, அதே மாதிரியே இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. செவ்வாய் 4ஆம் அதிபதி சனி அதை பார்க்குறாரு. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைனாலும் ஆப்போசிட்டில் வரவங்க ட்ரிங்க்ஸை போட்டு வந்து உங்கள் மேலே வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதே மாதிரி பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி அந்த மாதவிடாய் கோளாறுகள் இந்த மாதம் வந்து கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 10ஆவதுக்கு அஷ்டமாதிபதி சூரியன் வேற 7ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்ருக்காரு. பொதுவாகவே ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் சரிங்க, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் இருக்குது. சூரியனும் புதனும் 7ஆம் இடத்துல சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எல்லாத்தையுமே நல்ல நிர்வகிக்க திறன் இந்த மாசம் பளிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. பொதுவாகவே நல்ல நிர்வாக திறமை இருக்கும் உங்களுக்கு. ஆனா இந்த மாசம் கூடுதலா இருக்குன்னு சொல்றேன். பொதுவாகவே உங்களுக்கு நிர்வாக திறமை ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு கூடுதலாக இருக்குன்னு சொல்கிறேங்க. இப்போ புதனும் சூரியனும் வந்து உங்களுடைய ராசியை பார்க்குது 7ல் இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க, பட் ஆனால் வந்து உங்களோட ஒர்க்கை வந்து ரெகக்னைஸ் பண்ணலை, உங்களுடைய திறமையை வந்து யாரும் பாராட்டலை அப்படின்னா கூட இந்த மாதம் அது வந்து பளிச்சுன்னு தெரிய போகுது. உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. தொழில் வேற பக்கம் மாற்றுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழிலில் வந்து புதுசாக விஷயங்கள்லாம் நடக்கும். தொழில் மூலிமா
நல்ல வருமானங்கள் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸாக இருந்தாலும், அதாவது தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதங்க. நிறைய வாய்ப்புகள் புதுசாக வரும். நல்ல காசு பணம் பார்க்கக்கூடியது, நல்ல லாபங்கள் பார்க்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. லாபஸ்தானாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்காங்க. பொதுவாக செவ்வாய் கன்னிக்கு வர்றது நல்லதில்லை. கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு பொருந்தாது, நீங்கள் கவலைப்படாதீங்க. பொதுவாகவே இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி வந்து இந்த கேட்ரிங் சம்மந்தப்பட்டவங்க, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் மிக மிக சூப்பராக இருக்குங்க. இது வந்து நிறைய காசு பணம் பார்க்குறது, இதெல்லாம் இந்த மாதம் வந்து நிறைய உங்களுக்கு காசு பணம் வரப்போகுதுங்க. இந்த பொதுவாகவே சூரியன் வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கனால 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நான் வந்து மகர ராசிக்கு கண்டினியூஸாக என்ன சொல்கிறேன்னா, கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரெடி கேது வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கு. அஷ்டமஸ்தானங்கிறது வந்து பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். ஸோ அதனால கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கூடுதலாக இந்த மாதம் வந்து 7ஆம் இடத்துக்கே சூரியன் இருக்காரு, அதாவது அஷ்டமாதிபதி இருக்காரு. அது இல்லாமல் புதன் வந்து 6 குடையராக இருக்கிறார். அதனால கணவருக்கு மருத்துவ செலவு, சிறு சிறு மருத்துவ செலவுகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அவர் கூட வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு பொறுமையாக போகிறது நல்லது. நீங்கள் சொல்லாதீங்க உடனே ஏன் நாங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமான்னு சொல்லாதீங்க. பொதுவாகவே மகர ராசிக்காரங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. ராகு 2ஆம் இடத்துல இருக்குது. அதனால நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்தை பேசும்போது அது கூட என்னை வந்து ஹர்ட் பண்ணிருச்சு, நீ எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் என்னென்னா இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் கிராஸ் ஆயிரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவாக 3ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி நீங்கள் என்ன விஷயங்கள் செய்கிறீங்கனாலும் அந்த விஷயத்துக்கு சக்ஸஸை கொடுத்துருவாரு. சனி வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கனால நல்ல நீங்கள் தொட்டதெல்லாமே வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் வந்து குரு கூட சேர்றதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படி யாருக்காவது குரு திசை நடக்குது அப்படின்னா கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை சிவன் கோவிலில் போய் 63 நாயன்மார்கள் வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் கூடுதலான சிறப்பான பலன்களை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை கஜலட்சுமி வழிபாடு இந்த 4 வெள்ளிக்கிழமை பண்ணுங்க. 5வது வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு கும்பிடுங்க. உங்களால் முடியல அப்படின்னா யார் கும்பிடுறாங்களோ அவங்க வீட்டில் போய் கலந்துக்கங்க, அதுவே போதுமானது. அதே மாதிரி வியாழக்கிழமை 63 நாயன்மார்கள் வழிபாடு பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஆடி மாசத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரத்துல வந்து அம்மனுடைய வளகாப்புல கலந்துக்கங்க, பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க, அம்மனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கங்க. இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில இன்னும் நல்ல சிறப்பான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம எவ்வளவுதான் முயற்சிகள் பண்ணாலும் சரி, நிறைய விஷயங்கள் செஞ்சாலுமே கடவுளுடைய அனுகிரகம் இருக்கும்போது இன்னும் நம்ம வந்து 100 ரூபாய் எதிர்பார்த்தோம்னா அந்த இடத்துல 1000 ரூபாய் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்ம ஒரு எஃபர்ட்ஸ் போடுறோம், கடவுளோட பிளெஸிங்கும் இருக்கும்போது அது இன்னும் சிறப்பான பலன்களா நமக்கு வந்து சேரும். அதுக்காக தான் சொல்றது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் படிப்புல ரொம்ப நல்லா இருக்கும், படிப்புல நல்ல ஆர்வம், முன்பை விட நல்ல ஞாபக சக்தி, திறமைகள்லாம் வளர்ந்து நல்ல ரேங்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி படிச்சு முடிச்சவங்கலாம் வந்து நல்ல வேலைக்கு போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. உயர்கல்வியில நிறைய சாதனையாளர்களா வரதுக்கு உண்டான அமைப்பு, ஆராய்ச்சி படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். புதுசாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அரசாங்க துறையில் இருக்கிறவங்க லஞ்ச லாவண்யங்களை ஈடுபாடு பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க, தவிர்த்துருங்க. இந்த 1 மாத காலகட்டத்தில் வந்து அரசாங்கம், அதாவது அஷ்டமஸ்தானத்தில் வந்து கேது போது அஷ்டமாதிபதி சூரியனாகி 7ஆம் இடத்துல இருக்க உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். லஞ்ச லாவண்யங்கள் வாங்கி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வரும். இதிலெல்லாம் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. இந்த 1 மாத காலத்தில் ரொம்ப நேர்மையாகவும் இதாகவும் இருங்க. அப்போ தான் வந்து உங்களை யாராவது ட்ராப் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. அரசியல்வாதிகளுக்கு தேவையில்லாத கெட்ட பேர், அவமானங்கள் வரும். சோஷியல் மீடியா, ப்ரெஸ் மீட் இதிலெல்லாம் ரொம்ப வார்த்தைகளை அளந்து பேசுங்க. அப்போ தான் வந்து உங்களுடைய பேர் கெட்டு போகாமல் இருக்கும். மற்றபடி மகர ராசிக்கு இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதம் தான். நிறைய நல்ல பலன்கள் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.